அதாவது தண்ணி அடித்தா தம் அடித்தா உடம்பு கெட்டு போகும். ஆனால் இந்த பான் அடிக்ஷன் இருக்க நம்முடைய வாழ்க்கையே கேவலமாக்கி போட்டுரும். இந்த பான் அடிக்ஷனுக்கு மெயின் ரீசனே ஃபோன் அடிக்ஷன். ஆனாலுமே இந்த மாதிரி விஷயத்துலேருந்து கொஞ்சமாவது வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோவை நிறைய இன்ஃப்ளூயன்சர் போடுறாங்க. சில பேர் அதை பார்த்துட்டு மாறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனால் நிறைய பேர் ஒரு 3-4 நாள் கழித்து திரும்ப அவங்களுடைய பழைய சுவாபத்திற்கே போகிறாங்க. நாய் தான் கக்கினதை தின்னுவதற்கு திரும்புவது போல மூடனும் தன் மூடத்தனத்திற்கு திரும்புகிறான். இதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இப்போ என்னுடைய வயசில் உள்ளவங்க மட்டும் பான் அடிக்ஷனில் இல்லை. அதாவது ஒரு 13 வயசு பையனே இந்த காலத்தில் ரேப் பண்ணுறான். அப்போ இந்த உலகம் எவ்வளோ கெட்டு போயிட்டுன்னு பாருங்கள். ரீசெண்டாக எப்ஸ்டீன் ஃபைல்னு வந்துச்சு. அதை பற்றிலாம் பேசவே முடியாது, அவ்வளோ கொடூரமாக கேவலமாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி ஒரு ரீல் பார்த்தேன். அதாவது நம்ம D7 ட்ரிக்ஸில் ஒரு ரீல் போட்டிருந்தாங்க, ஆன்லைன் ரேப் அகாடமி. இது ஆன்லைனில் எப்படி ரேப் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. எப்படி ஸ்லீப்பிங் பில்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி ரேப் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆன்லைன் ரேப் அகாடமிக்கு ஃபவுண்டர்னு ஒன்றும் இல்லை. இதில் ஒருத்தன் தன்னுடைய சொந்த மனைவியை 200 பேருக்கு விற்றுருக்கான். அப்படிப்பட்ட கேவலமான உலகத்தில் நம்ம இருக்கோம். இப்போ இந்த வீடியோவை எதுக்கு நான் போடுறோம்னா, தயவு செய்து குயிட் பான் அடிக்ஷன் அண்டு ஃபோன் அடிக்ஷன். அப்புறம் நீ எங்கே எல்லாரையும் சொல்லிவிட்டு நீ ஃபோன் பார்ப்பேன்னு கேட்டிங்கன்னா, நாளையிலேருந்து என்னுடைய ஸ்க்ரீன் டைமை நான் தினமும் என்னுடைய ஸ்டோரியில் போட போகிறேன். அதாவது ஃபோன் பார்க்குறத தயவு செய்து கம்மி பண்ணிக்கோங்க. ஃபோனில் பார்க்குறத நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அதே மாதிரி நம்ம நல்ல விஷயம் பார்க்குற இடத்துல நிறைய கெட்ட விஷயமும் இருக்குது. அதனால் முடிஞ்சளவு வெளியே வர பாருங்கள். இந்த பான் அடிக்ஷனில் இருந்து நம்ம அதிலேருந்து வெளியே வர பார்ப்போம். ஆனால் திரும்ப அதே தப்புக்கு தான் போவோம். ஸோ be better from yesterday. We have to lose something to achieve something. அதனால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். தயவுசெய்து வெளியே வர பாருங்கள்.